வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள். மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கலாம். இஸ்ரேல் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை லெபனானில் இசபுல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இசபுல்லாவின் கோட்டை என்று சொல்லப்படும் பீஃப்ரோட் கேஸ்டல் அப்படிம்பாங்க, பீஃப்ரோட் கோட்டை என்பாங்க. அதை கைப்பற்றி அங்கே இஸ்ரேல் நாட்டு கொடியை பறக்க விட்டு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் எல்லையிலிருந்து அந்த கோட்டை, பீஃப்ரோட் கோட்டை என்பது 15 கிலோமீட்டர் தள்ளி செல்ல வேண்டும். 15 கிலோமீட்டரை அடிச்சு நொறுக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணி இன்றைக்கு அந்த கோட்டையை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க 2 கொடியை பார்க்குறீங்க கோட்டைக்கு மேல. ஒன்று இஸ்ரேல் தேசத்து கொடி, அந்த வெள்ளையாக இருப்பது. அந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பது இஸ்ரேல் இராணுவத்தின் கோலானி பிரிகேடுடைய கொடி. இந்த இடத்தை பிடித்தது இந்த லெபனானில் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது மிக அதிகமாக இஸ்ரேல் இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவான கோலானி பிரிகேட் தான் இந்த சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியாக இஸ்ரேல் தரப்புக்கு பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா இப்போ சமாதானம் அந்த பகுதியில் லெபனானை தாக்கக்கூடாது, ஈரான் சொல்லியதால் லெபனானை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை நிறுத்தம் அங்கே இருக்க சமயத்தில் தான் இவ்வளோ பெரிய வெற்றியை இஸ்ரேல் இராணுவம் பதிவு செய்திருக்கு. ஒரு வீடியோ இருக்கு நினைக்கிறேன். அதில் கோலானி பிரிகேட் வீரர்கள் அந்த கோட்டைக்குள் செல்வது, கைப்பற்றுவது, சுற்றி பார்ப்பது என்று அதில் காட்சிகள் இருக்கும், பாருங்க. இந்த இஸ்ரேலின் மாபெரும் வெற்றிக்கு இஸ்ரேலை தாண்டி முதல் காரணமாக அமைவது இந்தியா தான். இங்குள்ள கிறிஸ்துவ மக்களுக்கு கண் திறப்பாக சொல்றேன். இது நான் சொல்லல. முன்தினம் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு பேசும்போது உலகத்தில் மாபெரும் சக்தியான நாடு இந்தியா மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேலுக்கு வழங்குகிறது, பிற நாடுகள் கைவிட்டாலும் இந்தியா மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேலுக்கு வழங்குகிறது. அவர் எந்த அளவுக்குன்னு சொல்றாருன்னா கிரேசி லெவல்பாங்க, அதாவது உச்சக்கட்டமா என்ன சொன்னாலும் சரி ஆதரிப்போம் அப்படிங்கிறது தான் கிரேசி லெவல் பார்க்கப்படும். எவன் சொன்னாலும் சரி, எவன் இஸ்ரேலை விட்டு கொடுத்தாலும் சரி, நாங்க ஆதரிப்போங்கிறது. அந்த அளவுக்கு இந்தியா ஆதரிக்கிறார்கள். அது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறதுன்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பதிவு பண்ணியிருந்தார். அமெரிக்கா கூட இஸ்ரேலுக்கு எதிராக அவ்வப்போது நிலைப்பாடுகளை மாற்றுறாங்க, ஆனால் இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஐரோப்பா நாடுகள் முழுதாக இஸ்ரேலை கைவிட்டுக்கிட்டு எண்ணற்ற தடைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அரபிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகளை பற்றி கேட்கவே வேணாம், 95% இஸ்ரேல் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே இஸ்ரேலை இவ்வளோ பெரிய தேசமான இந்தியா, ஹிந்து மக்கள் 100க்கு 100%, அதுவுமே கிரேசி லெவல்ல ஆதரிக்கிறது மிகப்பெரிய இஸ்ரேலின் வெற்றிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளோ பெரிய அரபிய இஸ்லாமிய உலகம் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் போது இந்தியா எவன் வந்தாலும் சரி, எவனை வேணா என்ன வேணா பண்ணு, நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் இணைந்து நிற்கிறாங்க.
எப்போ பார்த்தாலும் இந்த இந்தியாவை பற்றி புரியாமல், இந்த ஹிந்து மக்களை பற்றி புரிஞ்சுக்காம, பைத்தியக்காரத்தனமா மணிப்பூரை பாருங்க மணிப்பூரை பாருங்கன்னு எரிச்சல் வருகின்ற கேள்வியை அடிக்கடி பார்க்குறேன். பிரதர், மணிப்பூரை தெரியுமானா தெரியாமையா பேசிக்கிட்டு இருக்கோம்? மணிப்பூர் என்பது பங்களாதேஷ் மற்றும் சீனா அந்த அண்டை நாடுகளின் பிரிவினை சக்திகளுக்கு அங்குள்ள பயங்கரவாதிகள் துணை போவதால் அவர்களை அடக்கும் போது வேற வழி இல்லாம அப்பாவி மக்கள் சிலர் பாதிக்கப்படுவது இயல்பான ஒன்று. உலகம் பூரா இதுக்கு எந்தவித மாற்றமே கிடையாது. இது இயல்பா நடைபெறுகின்ற ஒன்று. அமெரிக்காவை சேர்ந்த கூலிப்படை தலைவன், அதாவது தனியார் இராணுவத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் தனியார் இராணுவம் இருக்கு. அதனுடைய தலைவன் மிகப்பெரிய ஆயுதங்களை விநியோகம் செய்யக்கூடியவன், ஆயுத பயிற்சிகளை செய்யக்கூடியவன். இந்தியாவுக்குள்ள வந்து மணிப்பூரை நோக்கி செல்லும் போது கைது செய்யப்பட்டான். அமெரிக்கா கூலிப்படை தலைவனுக்கு மணிப்பூர்ல என்ன வேலை? நல்லா யோசித்து பார்க்கணும். பங்களாதேஷ் பிரிவினை சக்திகளுக்கு மணிப்பூர்ல என்ன வேலை? சீனாக்காரனுக்கு அங்க என்ன வேலை? அதனால இந்தியா இறையாண்மைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி, எந்த வித தயவு தாட்சிணையும் பார்க்காம அடக்கப்படுவார்கள். மணிப்பூரை பத்தி பேசுறீங்க. பல வருஷமாக தினந்தோறும் காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் வேட்டையாடப்படுறாங்க, அங்குள்ள மக்கள் கொல்லப்படுறாங்க. இணைந்து வழியே அதில் தவிர்க்கவே முடியாது. பயங்கரவாதிகளை வேட்டையாடும் போது ஒரு சில மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? காரணம், காஷ்மீர் என்பது இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டது. இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்காம இருக்கவே முடியாது. அதை தாண்டி நீங்க பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சாபை தனிநாடாக பிரிக்க வேண்டும், இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று காலிஸ்தான் பயங்கரவாதிகள் செயல்பட்ட போது மிக பெரிய அடக்குமுறையை பஞ்சாபில் இந்திய ராணுவம் நடத்தி காமிச்சாங்க. அவர்களின் தலைமையான பொற்கோவிலுக்குள் உள்ள போந்து பொற்கோவில் அடிச்சே காமிச்சாங்க. அந்த பயங்கரவாதிகளை அடக்கும் போது எண்ணற்ற பஞ்சாப் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பிரிவினை வாதத்திற்கு துணை போகக்கூடாது. அப்படிதான் மணிப்பூர்ல பயங்கரவாதிகள் பிரிவினை சக்திகள் அமெரிக்கா, பங்களாதேஷ், சீனா போன்ற நாடுகளின் துணையோடு மணிப்பூரை பிரித்து விடலாம் அப்படிலாம் நினைப்பது அவர்கள் கனவிலும் நடக்காது. அவர்களை அடக்கும் போது அங்குள்ள அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாது. இந்திய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, மிக கொடூரமாக அடக்கப்படுவாங்க. அதனால அதை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் மணிப்பூரை பாருங்கன்னா, இஸ்ரேலுக்கு உலகமே ஆதரவு தராம தனித்து விடும்போது இந்த இந்தியா, இந்த ஹிந்து மக்கள் தான் இவ்வளோ பெரிய கிரேசி லெவல் ஆதரவு வழங்குறாங்க. அவங்க பிரதமரே சொல்றாரு, இஸ்ரேலை தாண்டி இஸ்ரேலை காட்டிலும் ஆதரவு அளிப்பது இந்திய மக்கள்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம்! அதையெல்லாம் பாராட்டி பேசாம எப்ப பார்த்தாலும் மணிப்பூர்ங்கிறது எரிச்சலை தரக்கூடிய விஷயமா தெரியுது. இந்த லெபனான் என்பது வேறு ஒன்றுமல்ல, குட்டி ஈரான் என்று நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். ஈரான் வந்து சியா பிரிவு இஸ்லாமிய நாடு. அந்த ஈரானுடைய தூண்டுதலால் லெபனானில் வாழும் இந்த சியா பிரிவு இஸ்லாமியர்கள் அவர்களுக்கென்று உருவாக்கிய அமைப்பு தான் இசபுல்லா பயங்கரவாத அமைப்பு. அது வந்து தெற்கு லெபனான்ல செயல்படும். லெபனான்ல தெற்கு லெபனான் வந்து இஸ்ரேலை ஒட்டி இருக்கும். இஸ்ரேலுடைய, அதாவது வடக்கு இஸ்ரேலும் தெற்கு லெபனானும் எல்லைகளாக அமைந்திருக்கும். இந்த தெற்கு லெபனானில் உள்ள பயங்கரவாத பிரிய மக்கள், இந்த சியா பிரிவு மக்கள் உருவாக்கியது தான் இசபுல்லா பயங்கரவாத குழு. ஈரானுடைய கள்ள குழந்தை அப்படின்னு பதிவு பண்ணலாம். அவன் ஒரு சாத்தான், ஒரு கள்ள குழந்தை தான் இந்த இசபுல்லா பயங்கரவாத குழுக்கள். இவங்களுக்கு எந்த லட்சியமும் எந்த குறிக்கோளும் கிடையாது. முதல்ல காசாவை அடிக்கும் போது தேவையே இல்லாம லெபனானுக்குள்ள இவன் இருந்துகிட்டு இந்த கள்ள குழந்தை இஸ்ரேல் நோக்கி ராக்கெட்டுகள் அனுப்பினான். அப்போ ஒரு பயங்கரமான தாக்குதலை லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் நடத்தினாங்க. அப்ப நடைபெற்றது தான் பேஜர் தாக்குதல், உலகம் மறக்க முடியாத பேஜர் தாக்குதல். மற்றும் அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அவர்கள் வாழ்நாளிலும் மறக்க முடியாத
அந்த பயங்கரவாத தலைவன் ஹாசன் நசரல்லா கொல்லப்பட்டது. அதற்கடுத்து இப்பொழுது இந்த ஈரான் என்ற சாத்தான் தாக்கப்படும் போது எந்தவித குறிக்கோள் லட்சியம் இல்லாமல் திரும்ப அங்கே இருந்து ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் இஸ்ரேலை தாக்குச்சு. அதனால தான் வேற வழியே இல்லாமல் மீண்டும் லெபனானுக்குள்ள தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முறை சென்ற முறை போன்று அல்லாமல், நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், 30% லெபனான் நிலப்பரப்பை, இஸ்ரேலுக்கு எல்லையா இருக்கின்ற 30% நிலப்பரப்பை பிடிப்பார்கள். அங்குள்ள கட்டிடங்களை தரைமட்டம் செய்து கிரவுண்ட் ஜீரோ தரையா மாற்றுவாங்க. அங்க எவனும் குடியிருக்க முடியாது. எந்த லெபனான் பயங்கரவாத பிரிய மக்கள், இந்த பயங்கரவாதத்துக்கு துணை போனவர்கள் குடியிருக்க முடியாது. அவர்களுக்கு வீடு இருக்காது, பாலங்கள் இருக்காது. யார் நடமாடினாலும் எளிதாக தெரியும், சுட்டு வீழ்த்துவார்கள். அந்த 30 கிலோமீட்டர் பகுதியில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இருப்பாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் 10 கிலோமீட்டர் பிடிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்பொழுது இந்த பேப்ரூட் கோட்டை பிடிச்சது 15 கிலோமீட்டர் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா 30 கிலோமீட்டர்ல 40 கிலோமீட்டர் பரப்பளவை பிடிப்போம் சொல்லி அந்த 40 கிலோமீட்டருக்குள்ள இருக்க மக்களை காலி பண்ணி போக சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் அவனுக்கு இருக்கக்கூடாது, காலி பண்ணி போகணும். அந்த வீடுகள் எல்லாம் முற்றாக இடித்து, அந்த பாலங்களை இடித்து, திரும்ப அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அங்க குடியிருக்க முடியாதபடி காசாவை போல அதையும் மாற்ற போறாங்க. இந்த பேப்ரூட் கோட்டை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இஸ்ரேல் எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 717 மீட்டர், அதாவது 3/4 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். அந்த கோட்டை மட்டுமே 300 மீட்டர் உயரம் இருக்கும். நீங்க அந்த இடத்த பார்த்தாலே புரியும். அங்கே மேலே இருந்து பார்த்தா அந்த பகுதி, அந்த சதர்ன் லெபனான், தெற்கு லெபனான் முழுக்க முழுக்க பார்வையிட முடியும், தாக்குதல் நடத்த முடியும். அந்த இடத்தை பிடிச்சது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கப்படுது. அந்த கோட்டையை அவருடைய பெருமையாக, இசபுல்லாவின் வெற்றியின் பெருமையாக அவங்க அதை கருதுவாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் அந்த கோட்டையை இஸ்ரேல் ராணுவம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. அந்த கோட்டையில் எண்ணற்ற இயற்கை சுரங்கங்கள், இயற்கையான பாதாளங்கள் இருப்பதால அது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இருந்தது. அந்த உயரமான கோட்டையில் இருப்பது, இஸ்ரேல் நடமாட்டத்தை, ராணுவ வீரர்கள் நடமாட்டத்தை பார்ப்பது, தாக்குதல் நடத்துவது, திரும்ப தாக்குதல் நடத்த வந்தா, அதாவது விமானப்படை மூலமாக வந்தா அந்த சுரங்கங்களுக்குள் புகுந்து கொள்வது. இந்த கோட்டை 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதற்கு பெயர் வைத்தது பிரான்ஸ் நாட்டவர்கள் தான். அந்த பேப்ரூட் கோட்டையின் பெயர் வச்சது. இந்த கோட்டை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. அதனால அது மேல குண்டு போட்டு தகர்க்க முடியாது. இதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. அங்க இருந்து அந்த பேடிகள் தாக்குதல் நடத்துவானுங்க. திரும்ப போய் அங்க உள்ள போக முடியாது. ஏன்னா இஸ்ரேல் 15 கிலோமீட்டர் முதல்ல இருந்தது. விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்த போனா அது யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணிய 12ஆம் நூற்றாண்டு பழைய கோட்டை, அது இடிபடவும் கூடாது. இதை வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு அந்த பேடிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது, இஸ்ரேல் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க. இந்த பேப்ரூட் கோட்டையை பிடிக்கும் வரைக்கும் நடந்த சண்டையில் இசபுல்லா பயங்கரவாதிகள் 3000 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவு, அதாவது இதுக்கு முன்னால் எந்த சண்டையிலுமே இவ்வளவு இசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதில்லை. ஆனால் லெபனானும் இசபுல்லாவும் என்ன சொல்றாங்கன்னா 3500 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கரவாதிகள் எல்லாமே மக்கள் தான். ஆனால் அது உண்மைதான், அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. பயங்கரவாதிக்கும் அந்த பயங்கரவாதியை ஆதரிக்கும் மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இஸ்ரேல் ராணுவ தரப்புல 3000 இசபுல்லா பயங்கரவாதிகளை கொன்றிருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புல 25வது இஸ்ரேல் ராணுவ மாவீரர் நேற்று கொல்லப்பட்டார். இந்த இசபுல்லாவுடைய ட்ரோன் தாக்குதல்ல அவர் மீது தாக்குதல் நேரடியாக நடத்தப்பட்டது. அவர் கொல்லப்பட்டார். இன்னும் 4 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காயம்பட்டிருக்காங்க, அவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. விரைவில் இந்த இசபுல்லாவுடைய இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.
அதற்கு எதிரான விஞ்ஞான ரீதியான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அது இன்னும் அந்த கள முனைக்கு வர வேண்டும். இன்னும் சில நாட்கள்ல 1-2 நாட்கள்ல அது நிச்சயமாக வரும். இது எப்படி முன்னேறி போனாங்கன்னா, இஸ்ரேல் வடக்கு பகுதியிலிருந்து இந்த லெபனானுக்கான இஸ்ரேல் ராணுவம் வந்து நார்தன் கமாண்ட் அப்படிம்பாங்க. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி அங்கதான் நான் குடியிருந்தேன். என் வீட்டிலிருந்து பார்த்தா அந்த எல்லைகள் தெரியும். அங்கே இருந்து முன்னேறி லித்தானி ஆற்றை கடந்து இந்த பீஃப்ரோட் கோட்டை வரைக்கும் போய் பிடிச்சிருக்காங்க. இங்கே இஸ்ரேல்ல இருந்து இந்த கோட்டை வரைக்கும் 15 கிலோமீட்டர் வரும். இடைப்பட்ட எல்லா நகரங்களையும், குறிப்பாக டயர் அப்படிம்பாங்க, அந்த இடைப்பட்ட நகரத்தில் மிகப்பெரிய நகரம், மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கி தரைமட்டம் பண்ணி அங்கிருக்க மக்களை அங்கிருந்து அடித்து விரட்டி முன்னேறி சென்று லித்தானி ஆற்றை கடந்து இந்த கோட்டையை பிடிச்சிருக்காங்க. 15 கிலோமீட்டர் இப்பொழுது இஸ்ரேல் வசம் வந்துவிட்டது. ஏற்கனவே 40 வருஷத்துக்கு முன்னால இந்த கோட்டையை ஒரு தடவை பிடிச்சு காமிச்சாங்க. அப்ப இஸ்ரேலுடைய இராணுவ மந்திரியாக அரியல் சரோன் இருந்தார். எனக்கு மிக மிக பிடித்த மனிதர். நான் இஸ்ரேலில் இருக்கும்போது அவர் பிரதமராக வந்தார். அவர் பிரதமராக வந்து அமர்ந்த அன்னைக்கு இந்த காசா பயங்கரவாத, பாலஸ்தீன பயங்கரவாத மக்கள் அவங்க வன்முறையை கைவிட்டு 2 நாள், நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், 2 நாள் கப்சிப்புன்னு இருந்தானுங்க. ஒரு குண்டூசி பாலஸ்தீனத்தில் காசால விழுந்தா கூட கேட்கும் அளவுக்கு கப்சிப்புன்னு இருந்தாங்க. அரியல் சரோன் பதவியேற்று 2 நாளுக்கு. எப்பொழுதுமே நம் மீதான பயம் இருக்க வேண்டும். நான் அதான் எப்போவுமே நம்ம தமிழக ஆட்சியாளர் சொல்லுவேன், நம் மீதான பயம் இயல்பான முறையில் இருக்கும் போதே கப்சிப்புன்னு இருப்பானுங்க எதிரிகள். இன்னைக்கு வந்து மோடிஜி மீதான இயல்பான பயம், அமித்ஷா மீது இயல்பான பயம்தான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஒன்றும் செய்ய விடாமல் முடமாக்கி அமைதியாக வைத்திருப்பது. அதை தாண்டி கைதும் பண்றாங்க. அரியல் சரோன் மீது இருந்த பயம் 2 அல்லது தாண்டி நாட்கள்ல ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம கப்சிப்புன்னு இருந்தானுங்க காசா மற்றும் பாலஸ்தீனத்துல. அதுக்கப்புறம் அரியல் சரோன் மிகப்பெரிய போரை அங்க ஆரம்பித்தார். அவர் இருக்கும்போது, ராணுவ அமைச்சராக இருக்கும்போது இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ அதை வாபஸ் வாங்கி வந்தாங்க. இப்பொழுது மீண்டும் அந்த கோட்டையை கைப்பற்றிக்கிறாங்க. நீங்க மேப் பார்க்குறீங்க, இஸ்ரேல் இது அந்த வடக்கு இஸ்ரேல் இருந்து அந்த கோட்டை வரைக்கும் வரிசையா பார்க்குறீங்க. 15 கிலோமீட்டர் பிடிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன, அங்கிருந்து பார்க்கும்போது ஜஹ்ரானி ரிவர் என்ற ஒரு பகுதி தெரியும். ஜஹ்ரானி ஆற்று பகுதி இது இஸ்ரேல் இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நேற்று இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜஹ்ரானி ரிவர், அந்த ஆற்றுப்படுகை, அது வரைக்கும் இருக்கிற கிராமத்தில் இருக்க எல்லோரும் இந்த சியா பிரிவு பயங்கரவாத பிரிய மக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாமே அவன் வீட்டை காலி பண்ணி ஓடிடணும். அதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் உள்ளே வரும், மிகப்பெரிய அழிப்பை கொடுக்குன்றிருக்காங்க. நான் அதான் சொன்னேன், நான் 30 கிலோமீட்டர் பதிவு பண்ணேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. 1 மாதத்துக்கு முன்னால 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற ஜஹ்ரானி ரிவர் வரைக்கும் எவனுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இன்று நாளை நாட்களில் அவங்க காலி பண்ணி போகணும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய அளவு டாங்குகளுடன், கவச வாகனங்களுடன், போர் விமானம், ஹெலிகாப்டர் துணையோடு முன்னேறி அதுக்குள்ள போவாங்க. 40 கிலோமீட்டர் பிடிக்க போறது இதனால தெரிஞ்சிருக்கு. அந்த ஜஹ்ரானி ரிவர் அது கிடையில் இருக்க அனைத்து கிராமங்களையும் அழிப்பாங்க. அதிலிருந்து சற்று தொலைவில் நீங்க பார்க்கறது தான் பெய்ரூட், லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூட். அது கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. தேவைப்பட்டால் அதன் தலைநகரத்தையும் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அமெரிக்கா சொன்ன போர் நிறுத்தம் இப்ப அமல்ல இருக்கு. ஈரானுக்கு வந்து அமெரிக்கா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, லெபனானை தாக்க மாட்டோம்னு சொல்லி. அந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தது, இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை, 3000 இசபுல்லா பயங்கரவாதிகளை கொன்று வெறும் 25 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க, எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியுது, எப்படி இவ்வளோ இடங்களை இஸ்ரேல் ராணுவத்தால் இவ்வளோ குறுகிய காலத்தில் பிடிக்க முடிகிறது என்றால், நாம் பார்த்து 3 பேரை மாவீரர்கள் என்று சொல்வேன். ஒன்று இந்திய ராணுவ வீரர்கள், தமிழ் போராளிகள் மற்றும் இஸ்ரேல் ராணுவ மாவீரர்கள். இவர்களுடைய வீரத்திற்கு சண்டையிடுவதற்கு இணையாக நான் யாரையுமே பேச மாட்டேன்.
அந்த ஈடு இணையற்ற வீரம் தான் இவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்ய வைக்குது. அதை தாண்டி இஸ்ரேல் இராணுவம் முன்னேறுது அப்படின்னா மிகப்பெரிய டாங்குகள், கவச வாகனங்கள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் முன்னேறி செல்லும். அதையெல்லாம் ஒரு பைத்தியக்காரனம் போல ட்ரோன்களை, சிறிய அளவு ராக்கெட்டுகளை வைத்திருக்கும் இசபுல்லா பயங்கரவாத குழுவால் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படி இடங்களை பறிகொடுக்க, பயங்கரவாதிகளை பறிகொடுக்க நேரிடும். கிட்டத்தட்ட இசபுல்லாவை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு தலையற்ற பாம்பு, ஒரு விஷப்பாம்பு, தலை நசுக்கப்பட்டு வால் மட்டும் துடிக்கும் பாம்பு என்று இசபுல்லாவை சொல்லிடலாம். ஏன்னா அந்த இசபுல்லா பயங்கரவாத குழுக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த பேஜர் தாக்குதல் பயங்கரமான தாக்குதல். அதுக்கடுத்து எல்லாத்தை விட இசபுல்லா மீது இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலையே நம்பர் 1 என்பது அதன் தலைவன் ஹாசன் நஸ்ருல்லா கொன்னது. அதற்கடுத்து 3 தலைவர்களை வரிசையாக கொன்னது. ஹாசன் நஸ்ருல்லா இருக்கும்போது இசபுல்லாவின் தாக்குதல் உச்சத்தில் இருந்தது. ஏன்னா ஹாசன் நஸ்ருல்லா லெபனானுக்குள் இருந்து செயல்பட்டான். லெபனானுக்குள்ள பதுங்கு குழிக்குள்ள இருந்து, அந்த மண்ணில் இருந்து தான் அந்த பயங்கரவாத குழுவை நடத்தினான். இன்னைக்கு அதை தாண்டி இன்றைக்கு தலைவனாக இருக்கும் பேடி நாயிம் காசிம், நாய் மாதிரி இருப்பான், நாயிம் காசிம். அவன் தலைவனாக வந்ததிலிருந்து லெபனான் மண்ணை மிதித்ததே இல்லை. பயங்கரவாதத்தின் தலைவன் அந்த மண்ணில் இருக்காம ஈரானுக்குள் இருந்து கொண்டு, ஈரானிலும் பதுங்குகுழிகளில் இருந்து கொண்டு செயல்படுவதால் இந்த இசபுல்லாவுடைய விரைவான வீழ்ச்சி நடைபெறுகிறது. அதை தாண்டி இந்த இசபுல்லாவுக்கு, இந்த கள்ள குழந்தைக்கு தகப்பனாக இருந்த ஈரான் என்ற பெரிய சாத்தான் அடிவாங்கி துவண்டு போய் கிடப்பதுமே இந்த இசபுல்லாவின் விரைவான வீழ்ச்சிக்கு இதெல்லாம் காரணமாக அமையுது. இதோட இஸ்ரேலுடைய குறிக்கோளாக என்ன வைத்திருப்பாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரேலுடைய எல்லை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மீறி பிடிச்சு அங்கே இருக்கின்ற பயங்கரவாத பிரிய மக்கள் வாழ விடாமல் அந்த வீடுகளெல்லாம் தரைமட்டம் செய்வது மற்றும் அந்த பாலங்களெல்லாம் இடித்து திரும்ப அவர்கள் வர முடியாமல் செய்வது. அப்படியே அந்த மக்கள் வந்தாலும் குடியிருக்க வீடு இல்லாமல் தரையாக அந்த பகுதியை பண்ணுவது ஒரு திட்டம். இரண்டாவது, அங்கே இருந்து செயல்படும் இசபுல்லா பயங்கரவாதிகள் அந்த பகுதிக்கே வர முடியாதபடி அந்த 40 கிலோமீட்டரில் அவனுக்கு நடந்தால் தெரிவது போன்று அந்த பூமி பகுதியை மாற்றி வந்தாலே அவர்களை கொன்று அந்த எல்லை பகுதிகள், வடக்கு இஸ்ரேலில் குடியிருக்கும் அந்த இஸ்ரேலிய மக்கள் மிக பாதுகாப்பாக வாழ வழி செய்வது, அச்சமில்லாமல் அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ வேண்டும். தொடர்ச்சியாக லெபனானுக்குள் இந்த 40 கிலோமீட்டர் நாளை அதை விட தாண்டி இஸ்ரேல் பிடிச்சாலுமே அதற்குள் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக செயல்பட்டு இஸ்ரேலை இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளை கொல்வது, அந்த பயங்கரவாத பிரிய மக்களை ஆதரவு கொடுக்காமல் பார்த்து கொள்வது போன்ற வேலைகளை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக செய்யும். அதுதான் அவங்க குறிக்கோளை வச்சிருப்பாங்க. அரியல் ஷரோன் இராணுவ அமைச்சராக இருக்கும்போது இஸ்ரேல் பிரதமராக இருந்தவர் இந்த அளவுக்கு பென்யமீன் நெத்தன்யாகு போன்ற பிரதமர் அல்ல. இன்னைக்கு பிரதமராக இருக்கும் பென்யமீன் நெத்தன்யாகு மற்றும் இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் மிகுந்த வெறி பிடித்தவர்கள். இந்த லெபனானை 2இல் 1 பார்க்காமல் விடமாட்டார்கள். அடுத்த காசாவாக, மண்மேடாக, சுடுகாடாக லெபனான் மாறிட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நன்றிகள்.